திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். வாரம் வெள்ளிக்கிழமை ஆரவாரமான திரைப்படங்கள் ஏராளம் வெளியானாலும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பயங்கரமான படம் ஒன்று வெளியாயிருக்கு. ஜென்ம நட்சத்திரம். 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைட்டிலை கேட்டோன்னே, டேய் என்னடா சொல்ற, ஜென்ம நட்சத்திரம் படம் பார்த்தியா நீ? 6 3 6 இருக்கும். அது சாத்தானுடைய குழந்தை. அந்த குழந்தை அவதரிச்சிருச்சு. என்ன பண்ண போகுது? எப்ப அந்த குழந்தை யாரை கொல்ல போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற படம். இந்த படம் யாராலையும் மறக்க முடியாத ஒரு படம். ஜென்ம நட்சத்திரம். அதே டைட்டில், அதே கான்செப்ட், 6 எஸ். அதை வச்சு அது என்ன சொன்னாங்கன்னா, கடவுளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பேர் லூசிஃபர் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த இது சாத்தானுடைய இதில் ஒரு குழந்தை உருவாகும். அந்த குழந்தை கண்டிப்பாக ஆளுமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. அந்த கதையை சொல்லிட்டு இந்த கதை ஆரம்பிக்குது. சரி, கதை ஆரம்பிச்சோன்னே பேய் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கதையில் பேய் வருது. முதல் ஷாட்டே பேய் வருது. ஸோ பேய் வர்றப்ப எப்படின்னா, அது ஒரு பயங்கரமான ஒரு இது. வழக்கம் போல தான் இருட்டு. அந்த இடத்துல ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. லெட்டர் மாதிரி அந்த ஹீரோயின் மல்வி மல்ஹோத்ரா அவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. தமன் குமார் இந்த படத்தில் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. காளி வெங்கட் நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு. சந்தான பாரதி நடிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் புதுமுகங்கள், அறிமுகங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கதையில ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கும். அந்த லெட்டர் எழுதும் போதே அங்கிருந்து பேய் வர ஆரம்பிக்குது. அந்த லெட்டர்ல என்ன எழுது அப்படின்னா, தன்னுடைய கணவர் அவர் சினிமா டைரக்ட் பண்ணுங்கிறது ஒரு ஆசையா வச்சிருக்காரு. கதை சொல்லணும், படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கான அந்த பொருட்செலவு அது ஜாஸ்தியாகும் இல்லையா? ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்காரு. இந்த ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி பேரலாக இன்னொரு கதை நடக்குது. அந்த பேரலாக நடக்கிற இன்னொரு கதையும் ரொம்ப பிரம்மாண்டமா, அது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு கதையா இருக்கு. அந்த அரசியலமைப்பு சார்ந்த கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன சிங்கு அப்படின்னா, காளி வெங்கட் தான் சிங்கு. காளி வெங்கட் சிங்குன்னா, அப்ப காளி வெங்கட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, என்ன அப்படின்னா பணம். அடுத்தது இந்த பணத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? ஸோ அந்த பணத்தை எங்கே கொண்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ட்ராவல், ஒரு லாங் ட்ராவல், ஒரு பாழடைஞ்ச பில்டிங். எப்படி தான் அந்த பாழடைஞ்ச பில்டிங் போய் வைக்கிறாங்களோ தெரியல. கதைக்காகவே இந்த பேயை கொண்டே அங்கே வைக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு பாழடைஞ்ச பில்டிங், அந்த இடத்துல ஒரு தீய சக்தி நடந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு வழிபாடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பிற்காலத்தில் கதையில் காமிக்கிறாங்க. அண்ட் இந்த பணத்தை எப்படி போய் எடுக்கிறாங்க, எடுக்க போறவங்க பேய்கிட்ட எப்படி மாட்டுறாங்க, அங்க ஒரிஜினலா என்ன நடக்குது, பேய் மட்டும் இல்லாம அங்க சில வேற தீய சக்திகள்லாம் இருக்கு. அந்த வேற தீய சக்திகள்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஓவரால் கதை. கதையில பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேய் படம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போறோம். பட் பேய் படத்துல பேய் எவ்வளவு தூரம் வருது, அதாவது பேய் எவ்வளவு தூரம் காமிக்கிறாங்க, எவ்வளவு ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கு அப்படிங்கிறதான் எல்லாரும் யோசிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இந்த படத்துல ஜென்ம நட்சத்திரம் இந்த பிகினிங் அப்படின்னு போட்டதுனால, இந்த பிகினிங்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை. அதாவது என்னன்னா, பேய் வர்றதுக்கு முன்னாடி, முழுசா பேயை காமிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, எப்படி அந்த சம்பவம் இவங்களுக்கு சிங்க் ஆகுது. அதாவது பொதுவாக கதையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறகுது, அந்த குழந்தை பிறகுதுலேருந்து படத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை சாத்தானுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த படத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் எப்படி, அவங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப் என்ன, அவங்க என்னென்னலாம் கோத்ரூ பண்ணி வந்தாங்க, அப்படி கோத்ரூ பண்ணி வந்தவங்களுக்கு ஃபைனலாக என்ன நடக்குது, அவங்க கையில் எப்படி அந்த குழந்தை போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் கதையை எடுத்திருக்காங்க. அந்த கதையை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல த்ரில்லிங் எஃபெக்ட். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, நான் சொல்லி ஆகணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மணிவர்மன் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் பண்ணது சஞ்சய் மாணிக்கம். ஸோ சஞ்சய் மாணிக்கம் அவருடைய மியூசிக் திறமையை முழுவதுமாக காமிச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பேய் படத்துக்கு பயப்படுற மாதிரி இருக்கணும். அந்த ரெக்கார்டிங், தியேட்டரிக்கல் எஃபெக்ட் எல்லாம், அதுவும் நம்ம இப்பெல்லாம் சாதாரணமா இல்லை, தியேட்டர்லாம் 7.1 ஆயிடுச்சா. நேற்றுலாம் நான் கொஞ்சம் பயப்படாம தான் அந்த படத்தை பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன். தியேட்டரில் பார்த்துட்டே இருக்கும்போது நான் வேற தனியாக போய் நான் கூட நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இருந்தாலும் நான் தனியாக உட்காந்துருந்தேன். இப்போ பக்கத்தில் 2 பக்கம் ஒரு 2-3 சீட்டில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டாங்க. முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் உட்காந்துருப்பேன், என்னையே தனியாக விட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. நான் தனியாக உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் பயப்படாத மாதிரி இருக்கிறது. நானும் அப்படியே தலையெல்லாம் அப்படி குனிஞ்சுக்கிறேன். இந்த சீனு போதும், இப்போ ஏதோ பயம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நல்லா தலையெல்லாம் குனிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த பயப்படுற படம்னா அப்படி இருக்கும்.
அது கொஞ்சம் அது இருந்தால் தானே அப்புறம் ஃபீலு, அப்புறம் இல்லைன்னா எப்படி இருக்கு. அதனால இந்த படத்தில் வந்து அந்த காட்சி எம்பிகள் அது என்ன சொல்றதுன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வழக்கமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறப்ப டவால்னு மூஞ்சிட்டு இருக்கு, இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்படி நின்று இப்படி திரும்பிட்டு அப்போ வரல, அதுக்கப்புறம் வருது, ஐயோ அதுதாங்க ரொம்ப பயமா இருந்தது. ஆனா இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட போங்க, எல்லாம் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டே பாருங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அது என்ன சொல்றது, பகீருங்குது. ஆனா மியூசிக் அந்த மாதிரி இருக்கு, ரீரெக்கார்டிங் அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதை வந்து இப்படி டிராவல் ஆகும்போது என்னன்னா, ஒரு ஒன் நைட் ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 4-5 நாள் இப்படி நார்மலாக கதை போகுது. அப்புறம் ஒரு 15-20 நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன் நைட் ஸ்டோரி, ஒரு நாள் ராத்திரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த ஒரு நாள் ராத்திரியில் நடக்கிற விஷயத்தை நடந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது அதாவது என்னன்னா, அந்த டெத்தை காமிக்கிறப்போ வந்து அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கு. அது மாதிரி அந்த ஷாட்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒன்றுமே பார்த்துருப்போம், அதை வந்து தமிழ் படத்தில் அந்த ஷாட்டை வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. அது அந்த ஷாட்டை பார்க்குறப்ப நமக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து எகெயின் நண்பர் காளி வெங்கட் வந்து ஒரு சீன் நடித்தாலும், அந்த ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணுறாருனாலும் அது பயங்கரமான ஒரு தெளிவு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த தெளிவு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அவருடைய அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன், அவர் பேசுகிற டயலாகு, அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது காளி வெங்கட்டுக்கு, அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அதே சமயத்தில் முனிஷ்காந்த் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முனிஷ்காந்த் இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு காமெடி கதாபாத்திரம். ஸோ அது இந்த பேய் படத்துக்கு ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட் ஒன்று வேணும். அந்த மாதிரி ஒரு காமெடி கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இல்லைனா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படத்தை வந்து ஒரே மோடில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறதுனா, சாதாரணமாக சொல்கிறேனே, சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், எல்லாரும் தெரிஞ்சது பிரியாணி சாப்பிட்றோன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே இப்படி வைக்காமல் இல்லை, டக்குன்னு இந்த வெங்காய பச்சடி, அப்படி ஒரு தாலுசா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு இந்த பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65, இப்படி சாப்பிடும்போது என்னென்னா the variety changes. ஸோ என்னன்னா, ஒரு ரிலாக்ஸிங் ஒரு சாப்பிட்றது ஒரு சேஞ்சை இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி படங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காமெடிக்கு ஏதாவது ஒரு 2-3 சீன் வைப்பாங்க, ஒரு காமெடியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லைன்னா ஆடியன்ஸில் அப்படியே நின்று போயிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படியே அங்குன்னு போகும் படம். ஸோ அதனால வந்து இந்த படம் ஜென்ம நட்சத்திரம் வந்து பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க டிராவல், அந்த எப்படி போய் அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்கு ஒரு பெரிய மில், இந்த மில்லில் தான் ஃபுல்லாக ஷூட்டு, அந்த இடத்துக்கு எப்படி போகிறாங்க, அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுறாங்க, அங்கே ஒரு மிருகம் ஒன்று, அந்த மிருகம் கேரக்டரை செமையாக இருந்தது, அதுவும் நல்லா பண்ணியிருந்தது. அந்த மிருகம் கேரக்டர்னோட நீங்கள் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மிருகம்னு நான் சொன்னது நாயை தான். நாய் நன்றி உள்ள ஜீவன், அதை போய் மிருகம்னு சொல்றியப்பா அப்படிங்கிறீங்க. அது நாய் தான், அது ஒரு மாதிரி ஆக்ரோஷமான நாய். எனக்கு நாய்கள் பார்த்தாலே கொஞ்சம் பயம். ஆனால் அந்த நாய் பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தது. அது வந்து படத்தில் தான் பவுங்குது, நமக்கு இங்கே பவுங்குது. அந்த மாதிரி வந்து ஒரு பயத்தை உண்டாக்குச்சு ஜென்ம நட்சத்திரம் படம். ஸோ அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அப்புறம் அந்த உள்ள நடக்கிற கதை ஸ்டோரி, அதில் ஒருத்தன் சொல்கிற டயலாகு, ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது, அவன் என்ன காரணத்துக்காக இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இந்த படத்தில் வந்து இவ்வளோ மேலோட்டமாக சொல்கிறேன், நிறைய கதைகளோ சீனோ சொல்லணும்னா, இது ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து கதையை சொல்ல முடியாது. ஏன்னா இது த்ரில்லிங் எஃபெக்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா படத்தில் கதையை நம்ம என்ஜாய் பண்ணுறோங்கிறத விட த்ரில்லிங் எஃபெக்ட் என்ஜாய் பண்ணணும். அந்த த்ரில்லிங் எஃபெக்டை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு மடலாம் வந்து இந்த படத்தில் பெரிய 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 ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் அப்போ வந்ததில் கிட்டத்தட்ட 1990s அந்த மாதிரி வந்தது. ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை நடிச்சிருக்கும். அந்த குழந்தை வந்து அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அந்த குழந்தை இப்போ பெரிய குழந்தையாக இருக்கும், அது பெரியவங்களாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைய இப்போ பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு பயம் வரும். அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு குழந்தை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. வண்டர்ஃபுல். அந்த குழந்தை வந்து இப்படி கண் இப்படி பார்க்குறதெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஏதோ நடக்குது, அது ரொம்ப சைலண்டாக இருக்கும் அந்த கேரக்டர் ஜென்ம நட்சத்திரத்தில். ஸோ அதனால் வந்து பார்ட் 2, இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்குது. இப்போ வந்து பிகினிங் தான், தி ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட் 2 இருக்குது. அது கண்டிப்பாக வந்து அடுத்த பார்ட் 2 ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் பயங்கரமாக இருந்தது, பயமாக இருந்தது. ஜென்ம நட்சத்திரம் தொடர்ந்து பாருங்க. திரைக்குறள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.